ஒரு டம்ளர் டெய்லி நம்ம சாப்பாடு பொங்குற அரிசி, அது கூட அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்து ஆட் பண்ணி எல்லாம் கழுவிட்டு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், 10 பூண்டு பல், தேங்காய் பாலில் 2வது பால் 3வது பால் தேவையான அளவு உப்பு விட்டு குக்கரில் 5 விசில் விட்டு திரும்ப ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். முதல் பாலை இப்போ நம்ம மசித்த அந்த சாதம் பருப்போடு ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு இப்போ சிம்மில் இருந்தாலே போதும். அவிச்ச முருங்கைக்கீரையும் இந்த தண்ணியோடையே ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம தாளிப்பை ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வத்தல் நல்லா தாளிப்பு முறுகி வர்ற வரைக்கும் தாளிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை கஞ்சோடு ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு சூப்பராக ஒரு கடலை துவையல் அரைச்சி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெந்தயம், பூண்டு, முருங்கைக்கீரை எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால வாயுவுக்கு ரொம்பவே நல்லது இந்த கஞ்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட்டும் அதிகமாகவே இருக்கும்.